Hello investors. இன்னைக்கு நிஃப்டி 261 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 24,334 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 764 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 78,151 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ குளோபலாவே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து வீக்கா தான் இருந்தது. ஜப்பானோட இண்டெக்ஸ் 6%, தைவானோட இண்டெக்ஸ் 7% ஃபால் ஆகியிருந்தாலும் இந்தியாவில் அப்கமிங் டேஸ்ல கார்பரேட் ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்கிறதால ப்ரீ earnings மொமெண்டம்னால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் வீக்கா இருந்தாலும் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1 ounce கோல்டோட பிரைஸ் வந்து $3,995 அண்ட் 1 ounce சில்வரோட பிரைஸ் வந்து $55.7. சென்னையில பாத்தீங்கன்னா 1 கிராம் 24 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹14,263, 1 கிராம் 22 கேரட் கோல்டோட பிரைஸ் வந்து ₹13,065 அண்ட் 1 கிராம் சில்வரோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹235. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மோர் தென் 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,946 crore rupees. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் அதாவது Q4 FY26 அண்ட் Q1 FY27 கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 23.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ Q4 FY26ல 16,971 crore rupees ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிலையன்ஸோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,11,850 crore rupees. Q1 FY26ல ரிலையன்ஸோட ரெவன்யூ எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2,48,660 crore rupees அண்ட் Q4 FY26ஓட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,98,621 crore rupees. கன்சாலிடேட்டட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 54,067 crore rupees அண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பெனியோட டெட் வந்து பார்த்தீங்கன்னா 3,74,421 crores இருந்து 3,69,705 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரிலையன்ஸ்ல இருக்க ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட ஆர்பு அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து 208 rupeesல இருந்து 215 rupeesஆ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட ரெவன்யூ வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 39,173 crore rupees அண்ட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 9.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸோட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,764 crore rupees. ஸோ Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ரிலையன்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் பிரைஸ் டு earnings வந்து பாத்தீங்கன்னா 22.2. நிஃப்டி பிரைஸ் டு earnings வந்து பாத்தீங்கன்னா 20.9. ரிலையன்ஸ் அண்ட் நிஃப்டியோட பிரைஸ் டு earnings கம்பேர் பண்ணும்போது ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ற ரேஞ்சில தான் இருக்கு. என்விடியாவோட மார்க்கெட் கேப் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளோட மார்க்கெட் கேப் விட கம்மியாக இருக்கு. ஸோ குளோபலாவே பாத்தீங்கன்னா சிப் கம்பெனிஸ்ல செல் ஆஃப் இருந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா என்விடியால ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்பிளோட மார்க்கெட் கேப் வந்து $4.9 trillion அண்ட் என்விடியா வந்து பாத்தீங்கன்னா $4.8 trillion. ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 29, 2025 அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் கம்பெனியா 5 trillion மார்க்கெட் கேப் என்விடியா வந்து கிராஸ் ஆகிருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே 2026ல என்விடியாவோட மார்க்கெட் கேப் வந்து $5.5 trillion வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ ரீசென்ட் செல் ஆஃப்னால பாத்தீங்கன்னா என்விடியாவோட மார்க்கெட் கேப் $4.8 trillion வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. JSW1 அப்படின்ற கம்பெனில JSW ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 811 crores worth ஆஃப் ஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா JSW1ல செல் பண்ணி JSW1ஓட IPO வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 10 rupees இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ JSW குரூப்க்கு வந்து JSW1ல 79.2% ஸ்டேக் ஹோல்ட் பண்றாங்க. FY26ல JSW1ஓட ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 90 crore rupees. ஸோ லிஸ்டிங்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரைவேட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல 650 to 700 crores வரைக்கும் ரேஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் 340 crores ரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா JSW1 வந்து யூனிகார்ன் கம்பெனியா மாறிடுச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அசெட் மேனேஜ்மெண்ட், OneUp, JSW ஸ்டீல் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடிஷனல் 575 crores வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரின்சிபல் அசெட் மேனேஜ்மெண்ட், OneUp, இன்டர்நேஷனல் கன்வேஸ் லிமிடெட், ஸ்கார்லெட் வெஞ்சர்ஸ் அண்ட் JSW ஸ்டீல் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 366 crore rupees அண்ட் லாஸ்ட் இயர் Q1 FY26ல பாத்தீங்கன்னா 322 crores ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 23.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,024 crore rupees அண்ட் லாஸ்ட் இயர் Q1 FY26ல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 832.7 crore rupees. Q4 FY26 அண்ட் Q1 FY27 கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 7.3% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ Q4 FY26ல சவுத் இந்தியன் பேங்கோட நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 407.4 crore rupees. டாக்ஸ் அண்ட் கண்டிஞ்சன்ஸ் இல்லாம ப்ராவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
64% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராவிஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84.3 crore rupees. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் சவுத் இந்தியன் பேங்கோட புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 45.1. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ நீங்க பார்த்த மார்க்கெட் அண்ட் கம்பெனிஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.